அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைத்தனமாய் இருந்தார்கள். அப்பொழுது மோசேயை கொண்டு தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் அடிமைத்தனத்திலிருந்து. கவனிக்கிறீங்களா? வெளியே கொண்டு வந்தார். எதற்காக? எங்கு கொண்டு சென்றார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை? வீட்டுக்கா? எந்த இடத்துக்கு கொண்டு போனாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசமான கானான் தேசத்திற்கு நான் அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? கொண்டு சென்றார். அப்படி அவர் கொண்டு சென்ற பொழுது ஒரு 3 நாளில் அந்த கானான் தேசத்தை அடைந்து விடலாம். ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை ஆண்டுகள் நடத்தி கொண்டு போனார்? அப்போ நீங்கள்லாம் வேத ஆராய்ச்சிக்கு வரணுங்கிறது நல்லாவே தெரியுது. 40 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க? வனாந்தரத்தில் நடந்து போனாங்க, அழைத்து கொண்டு போனார். அப்படி அவர் போகும் பொழுது அவர் சில இடங்களில் இங்கே தங்குங்க, இங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 42 இடங்களிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பாளையம் இறங்கினார்கள், தங்குனாங்க. அந்த பாளையத்தை குறித்து தான் அவங்கக்கிட்ட நான் என்ன செய்தேன்? கடந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். முதலாவது அவர்கள் அந்த எங்கெங்கெல்லாம் பாளையம் இறங்கினாங்க அப்படிங்கிறது குறித்தும் தேவன் மோசேயிடம் என்ன செஞ்சார்? இதை நீ நோட் பண்ணு, எழுதி வை, மறக்கக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார்? அதை நோட் பண்ண சொன்னார். என்னாகம புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவங்க எகிப்து தேசத்தில் 1வது வசனத்தில் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. மோசே அப்புறம் கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவங்கள புறப்பட பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராமசேஸை விட்டு அவங்க புறப்பட்டாங்க. அவங்க தங்கியிருந்த இடம் என்னது? சத்தமாக சொல்லுங்க. ராமசேஸ். ராமசேஸ்னா என்ன அர்த்தம்? அது எப்படிப்பட்ட தேசம்? அந்த ராமசேஸை கட்டினதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். எகிப்துக்கு முதல்ல வந்த பொழுது அந்த ராமசேஸ் பட்டணத்தை இஸ்ரவேலர் தான் கட்டுனாங்க அவங்க தங்கிறதுக்காக. நல்ல ஒரு இடம். அதை குறித்து நாம் ஆதியாகமம் 47:11 இருக்குது. நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டில் அவங்க இருந்தாங்க அப்படின்னு. அதை விட்டுட்டு என்ன செய்ய சொன்னார்? புறப்பட்டு போக சொன்னார். பார்த்து பார்த்து கட்டுனாங்க, அந்த வீட்டை சேர்த்தி வச்சாங்க. அப்போ தன்னுக்கிட்ட இருந்த அந்த ஒரு விலை மதிப்புள்ள வாழ்க்கையை, அந்த இடத்த என்ன செய்யணும்? நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் கர்த்தருக்காக எதையும் இழக்க என்ன செய்யணும்? நாம் தயாராக இருக்கணும். அதைத்தான் நம்ம சொன்னோம். என்னன்னு? மத்தேயில என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளுவான். அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுடலாமா? தனியாக இருந்துடலாமா? அது இல்லை. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களை அழைத்தால், மகனே என்று சொல்லி உங்களை அழைத்து
எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்களோ அதே போல் நீங்களும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கர்த்தரே மெய்யான தெய்வம், அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரை ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் தான் என் கடவுள்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா தடைகள் வரும். உங்கள் உறவுகள் சொல்லலாம், நீ எப்படி எங்கே போகலாம், அந்த சாமியை கும்பிடலாம், அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அங்கே போக முடியாது, இந்த உறவுகளை சந்திக்க முடியாது, எல்லாம் தடைகளை சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நிற்கணும், இல்லை அவரே மெய்யான தெய்வம், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் அவருக்காக நான் இலக்க ரெடின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும். அப்படி நீங்கள் ஆயத்தமாக இருந்து ஆண்டவரை என்ன செய்யுங்க, ஆராதிங்க. நிச்சயம் உங்களை என்ன செய்ய மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார், நீ இந்த எகிப்தை விட்டு இந்த பாவத்தை விட்டு என்ன செஞ்சிரு, நீ முதல்ல வான்னு சொன்னார். வந்தாங்க. அப்படி வந்த பொழுது அவர்கள் தங்கின முதலாவது இடம் சுக்கோத். சுக்கோத் இறங்குற இடத்துல அவங்க பாளையம் இறங்குறாங்க. முதல் இடம் சுக்கோத். அந்த சுக்கோத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தற்காலிக கூடாரம். நாமளும் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை போல அவங்க கானான் தேசத்துக்கு போனாங்களோ அதே போல் நம்முடைய பரம கானான் ஆகிய நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், பயணம் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் நாம் சில கற்றுக்கொள்ளுதல். அந்த பாளையம் என்பது அவர் எதுக்காக அங்கே உட்கார வச்சாருன்னா, நீங்கள் ஸ்டே பண்ணு, உனக்கு நான் இதன் மூலியமாக சத்தியங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அப்படி தான் முதலாவது கற்றுக் கொடுத்தது என்னன்னா, இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் அல்ல, இது தற்காலிக கூடாரம். இந்த உலகத்துக்காக இந்த உலகம் தான் பெருசு, சொந்தம் தான் பெருசு, என் பணம் தான் பெருசு, காசு தான் பெருசு, பதவி தான் பெருசுன்னு நினைக்காதீங்க. அதை காட்டிலும் இந்த பூமி குருவிகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அதைத்தான் தேவன் கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது ஏத்தாம் என்கிற இடத்துல அவங்க பாளையம் இறங்கினாங்க. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த பக்கம் மலைகள், இந்த பக்கம் மலைகள், செங்கடல், இந்த பக்கம் பார்வோனுடைய சேனை. அப்போ இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் நீ பயந்து கொண்டு ஐயோ பரவாயில்ல எகிப்திலே இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்கள் ஜெபத்தை விட்டு விடாமல் தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இந்த ஏத்தாம்ங்கிற இடத்துல தான் ஆண்டவர் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு துணையாக கொடுத்தார். எப்போ அவங்களுக்கு கொடுத்தாரோ அந்த கானான் போகிற வரைக்கும் என்ன ஆகலை, அந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் விலகலை. ஆனால் நாம் என்ன செஞ்சிடறோம், தேவைங்கிறப்ப ஆண்டவரை தேடிக்கிறோம், வேண்டாங்கிறப்ப என்ன செஞ்சிடறதில்ல, நம்ம ஜெபிக்கிறதும் இல்லை, அவரை மறந்துடுறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விடுறதில்ல, நீ தான் என்ன செஞ்சிடற, விட்டுட்டு என்ன செஞ்சிடற, போயிடுற. இந்த குழந்தை, ஒரு தகப்பன் குழந்தைய கூட்டிகிட்டு போனால் அந்த குழந்தை கையை தகப்பன் பிடிப்பாரா இல்லை குழந்தை தகப்பனுடைய கையை பிடிக்குமா? ஒரு கூட்டத்தில் ஒரு தகப்பன் தான் அந்த குழந்தை கையை என்ன செய்வார், பிடிச்சி எங்கேயும் என்ன செய்ய மாட்டா, மிஸ் ஆகிட மாட்டான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அது இதையும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க, அப்படின்னு மிஸ் ஆயிடுவான்னு சொல்லி பிடிச்சிக்குவாங்க. ஆனால் நாம் என்ன செஞ்சிடறோம், நீங்கள் விட்டுருங்கப்பா, நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், தேவைங்கிறப்ப பிடிச்சிக்குவேன், தேவையில்லாதப்ப என்ன செஞ்சிடுவேன், விட்டுட்டு நான் போயிடுவேன். ஆண்டவர் அதை நம்மளிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. முதல்ல உங்கள் கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, அவர் இறுக்கமாக என்ன செஞ்சுக்குவார், பிடிச்சிக்குவார். எந்த ஆபத்து வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்கள் தோள் மேலே சுமந்து, அதுதான் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை தன் தகப்பன் தோளில் சுமந்து கொண்டு போனது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேனே, மறவாதிருங்கள் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக அவர்கள் அதை கற்றுக்கொண்டார்கள். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பிடிச்சிக்குவேன், நான் ஜெபிப்பேன்னு சொல்லி. மூன்றாவதாக மிக்தோல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. அங்கே தான் அவங்களுக்கு பெரிய போராட்டம் நடந்துச்சு. செங்கடல் அவங்களுக்கு பெரிய தடையாக இருந்துச்சு. அந்த காவல் கூடாரம்
அங்கே தான் இருந்துச்சு எகிப்தினுடைய எல்லை. அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர், நீ என்னுடைய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள், நீ நின்று கொண்டு இன்று நான் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பே நீங்கள் பார்ப்பீங்க. எகிப்துக்கே போயிருந்தா நலமாக இருக்கும், பார்வோன் கையில் எல்லாம் மடிந்து போக போகிறோன்னு நினைக்காதீங்க. அது எப்படிப்பட்ட செங்கடலாக இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும், சத்துருவினுடைய போராட்டங்களாக இருந்தாலும், அதை தகர்த்தெறிய தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் விசுவாசத்தோடு நம்மளுடைய நம்பிக்கையை, ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை, என் வாழ்க்கையை அவர் மாற்றுவார், என் தேவைகளை அவர் சந்திப்பார், எனக்கு அவர் துணையாக இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையோடு என்ன செய்யுங்க, 100க்கு 100 அவரே நம்பி நீங்கள் போங்கன்னு சொல்லி அவர் கோலை நீட்டினார். செங்கடல் 2ஆக பிளந்தது. என்ன செஞ்சாங்க, அவர்கள் செங்கடலை கடந்தாங்க. பின்னாடி வந்தார் பார்வோனுடைய இராணுவம். அந்த செங்கடலை எல்லாம் என்ன செஞ்சப்பட்டது, கடல் திரும்பவும் அது அவங்களெல்லாம் அமிழ்த்து போட்டது, அந்த இராணுவ வீரர்களை எல்லாம். உடனே பாடுறாங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் நீரே என்று சொல்லி அந்த 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன செய்கிறாங்க, கர்த்தரை உயர்த்தி அவரை மேன்மை பாராட்டி அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், இவ்வளோ பெரிதாக ஆண்டவர் அற்புதங்களை செய்துட்டார் என்று சொல்லி அவர்களை உயர்த்தி என்ன செஞ்சாங்க, அவங்க பாடினாங்க. இப்போ அடுத்து ஆண்டவர் இதே சந்தோஷத்தோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார். எங்கே போகிறாங்க தெரியுமா? யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22, 26 அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தபடினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் இடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அதாவது நீங்கள் என்னாகும் 33:9 வாசிங்கன்னா 8வது வசனத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுத்திரத்தின் நடுவாக கடந்து ஏத்தாம் வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி மாராவிலே பாளையம் இறங்கினார்கள். கவனிங்க, 4வதாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்டே பண்ண தங்கின இடம் மாரா. அந்த மாரா என்கிற இடம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, 3 நாள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு பயங்கரமான தாகம், தண்ணீர் இல்லை. அப்போ என்ன செய்தார்கள், அவர்கள் தண்ணி குடிக்கணுமேன்னு சொல்லி அந்த மாறாங்கிற இடத்துக்கு வந்த பொழுது அந்த தண்ணியை பார்த்து எல்லாம் குடித்தாங்க. குடித்த உடனே என்ன ஆச்சு, அது அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. கசப்பு எப்படி இருக்கும், கசப்பான தண்ணீர் குடித்தா, அதுவும் தாகத்தோட 3 நாளாக ரொம்ப தாகம், தண்ணி இல்லாமல் வராங்க, அப்படி நிலைமை எப்படி இருக்கும்? என்னடா தாகமாக இருக்குது, தண்ணி கிடச்சிருக்குதேன்னு தண்ணியாக குடித்தா எப்படி இருக்குது, கசப்பாக இருக்குதே. உடனே அங்கே என்னாச்சு, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். என்னத்தை குடிக்கிறது, 3 நாளாக வந்திருக்கோம், தண்ணி இல்லை, இப்போ மாறாவில் தங்க சொன்னீங்க, தங்கியாச்சு, தண்ணி இருக்குன்னு பார்த்தா என்ன இல்லை, தண்ணி இருக்குது, அது குடித்தாலும் கசப்பாக இருக்கு, ஒரே முறுமுறுப்பு புலம்பல். திரும்ப யார்கிட்ட கேட்குறாங்க, கர்த்தாவே தேவர்களின் ஒப்பானவர் என்று சொல்லி பாடினவர்கள் திரும்ப யார்கிட்ட போய் முறையிடுறாங்க, மோசே. மோசே கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இன்னுமே ஜனங்கள் என்ன செய்யறதில்ல, சந்தோஷம், அற்புதம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில் என்னதான், ஒரே சந்தோஷம்தான். திடீர்னு ஒரு சின்ன கஷ்டம், அவ்வளோதான், முறுமுறுப்பு தான், ஆண்டவர் கை விட்டுட்டார், அவ்வளோதான். ஆண்டவர் கை விட்டுட்டாரா? இல்லை. மோசே கூப்பிட்டான், அவர் அந்த ஒரு மரத்தை காண்பிச்சு அதை என்ன செய், தண்ணீரில் போடு. உடனே அதை போட்டாங்க, அந்த மாறாவின் நீர் மதுரமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இந்த இடத்துல
நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். தேவன் சொல்கிறாரு, இந்த மாறாவில் தான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். கர்த்தாவே தேவர்களுக்கு ஒப்பானவர் யாருன்னு நல்லா பாட்டு பாடினீங்க, புகழ்ந்தீங்க, செங்கடலினுடைய அற்புதத்தை கண்ட உடனே வந்துட்டீங்க. ஆனால் திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு போராட்டம் வந்த உடனே திரும்பவும் முறுமுறுப்பு. இங்கே நீங்கள் விஷயத்தை கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணும் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், அதே மாறாங்கிற இடத்துல தான் என்ன சொன்னார்? அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கசப்பான இடத்துல தான், இந்த முறுமுறுப்பான இடத்துல தான் உனக்கு ஒரு நியாயத்தையும் நியமத்தையும் ஒரு கட்டளையும் நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னார். ஆக மொத்தம் என்னது? 2 கட்டளை, நியமம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை கட்டளைகளை கொடுத்தார்? கற்பனைகள் 10, கட்டளைகளும் நியமங்களும் மொத்தம் எத்தனை? வேதாராய்ச்சிக்கு வந்திருந்தா தெரிந்திருக்கும், 613. எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி டோட்டலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 613 கட்டளைகளை தேவன் கொடுத்தார். அதில் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த 2 கட்டளை இருக்குது. இல்லையே, 10 கட்டளை தானே கொடுத்தாரு? இல்லை, நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16, அதாவது நீங்கள் 15வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 5, அந்த 5வது அதிகாரத்தில் அவர் தான் மோசே ஃபஸ்ட்டு சீனாய் மலையில் போயிட்டு கட்டளை வாங்கிட்டு வந்தார். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டி வணங்கினதுனால அதெல்லாம் உடச்சி போட்டார். திரும்பவும் என்ன செஞ்சார்? இந்த உபாகம புஸ்தகத்தில் அவங்க 10 கட்டளை என்ன செஞ்சாங்க? சுருள்களில் திரும்பவும் எழுதி கொடுத்தார். எழுதினாங்க, மோசேவே எழுதினார். அப்படி எழுதும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான் இது. என்னன்னா, நீங்கள் 6வது வசனத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது 1வது. 2வது கட்டளை, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் வேற ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தை என்ன செய்யாத பண்ணாதீங்க. அப்படி தொடர்ந்து வாசிங்கன்னா என்னுடைய நாமத்தை வீணில் வழங்காது இருப்பாயாக அப்படின்லாம் வரும். அடுத்தபடியாக நீங்கள் வாசிச்சிங்கன்னா 15வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அடுத்து 16வது வசனத்தில் என்ன சொல்றாரு? உனக்கு கட்டளையிட்டபடியே. அப்ப நல்லா கவனிங்க, வீணிலே வழங்காதிருப்பாயாக. அடுத்து வாசிங்கன்னா கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னவர் அந்த 2 கட்டளைகளை மாத்திரம் என்ன செய்கிறாரு? ஏற்கனவே கட்டளையிட்டார். அவர் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருந்தாரே, சொல்லப்பட்டிருக்கா? கட்டளையிட்டபடியே. எங்கே கட்டளையிட்டார்? இந்த 2 நியாயத்தையும் நியமத்தையும் இந்த மாறாங்கிற இடத்துல தான் என்ன செஞ்சார்? தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன முதலாவது கட்டளை? 10 கட்டளைக்கு முன்னாடியே அவர் 2 கட்டளையும் முன்னாடியே சொல்லிட்டார். என்னது? உன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக.
இரண்டாவது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இஸ்ரவேல் ஜனமே, எப்படி எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு உன்னை செங்கடல்ல கடக்க வைத்து கானான் தேசத்தை கொண்டு போறாரோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் பிரித்தெடுத்து கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு? செங்கடலை கடந்து வந்தது போல உங்களையும் ஆண்டவர் ஞானஸ்நானத்துக்குள்ளாய் கொண்டு வந்துட்டார். நீங்களும் என்ன செஞ்சிட்டீங்க? இப்போ ஞானஸ்நானம் எடுத்து எங்கே வந்தாச்சு? முழுவதுமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு. அப்படி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு வந்த நீ இனி அடுத்தது என்ன செய்யணுமா? இந்த 2 கட்டளை என்னது? பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க நினைப்பாயாக, சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருப்பாயாக. சபையை நீ அலட்சியம் பண்ணாமல், சபை கூடி வருதலை ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவரும் சபையை அலட்சியம் பண்ணாம, அது என்ன ஆரம்பிப்பாங்க? 9 மணிக்கு போய்க்கலாம் அப்படின்னு அலட்சியமாக வராமல், இந்த வாரம் போகலின்னா என்ன, நமக்கு சடங்கு இருக்குது, வேலை இருக்குது, முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, உலகத்தான் கூப்பிட்றான், அங்கே போகிறான், 1000 வேலை கிடக்குது, அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நீ நினைக்காத. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த உங்களுக்கு முதலாவது கட்டளை என்னதான்? ஓய்வு நாள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடி ஒருவருக்கொருவர் நீங்கள் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். எங்க பிரதர், எங்க சிஸ்டர், உங்களை காண போன வாரம் வரவே இல்லை, கேளுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, வரலினா அவன் வந்தா என்ன, அவங்க வரலினா என்ன, நான் வந்துட்டேன்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. ஏன்? நாளானது, வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. உணர்றீங்களா? நாளானது சமீபித்து வருது. என்ன நாள்? கர்த்தருடைய வருகையின் நாள். மறந்துட்டீங்களா? யாருக்கு தெரியும்? நாளானது சமீபத்து வருதுன்ட்டாரு. சபைன்னு வேற, சபை கூடி வருதலைங்கிறத வேற இந்த வசனத்தில் சொல்லிட்டாரு. எனக்கு தெரியலப்பா, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, கேட்டுக்குங்க. ஆண்டவருடைய வருகை, ஆஹா, சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? நாளானது சமீபத்து வருதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தருடைய வருகை எப்போ வருதான்? ஞாயிற்றுக்கிழமை வருதான். ஆண்டவருடைய வருகை எப்போ வருதான்? ஞாயிற்றுக்கிழமை வருதான். நான் சொல்லலை, ஆவியானவர் சொல்றாரு கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமா. கேட்டுக்குங்க. இனிமேல் யாராவது சர்ச்சுக்கு வராமல், ஞாயிற்றுக்கிழமை நாள் நான் வேலைக்கு போனேன், இல்லை அங்கே போனேன் இங்கே போனேன்னு ஆண்டவருடைய வருகைக்கு பங்கடையாமல் போயிடாதீங்க. அப்புறம் ரகசிய வருகையில் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உபத்திரவ காலம் இருக்குது. அந்த உபத்திரவ காலத்தில் இன்னும் பாடுகள் அதிகம். எனவே இப்போவே நீங்கள் என்ன செய்யுங்க? மனம் திரும்பி விடுங்கள். எத்தனை ரீசன் சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. உலகத்தான பார்க்குறீங்களா? கவனிக்கிறீங்களா? வெள்ளிக்கிழமை கண்டா செவ்வாய்ப்பேட்டை வாங்க, அந்த லைனில் தான் நான் போவேன். ஒரு கடை இருக்காது, எல்லாம் பாய் முஸ்லீம்ஸ் தான். வெள்ளிக்கிழமைன்னா என்ன செஞ்சிருவாங்க? தொழிலாவது, வருமானமாவது, காசாவது, பணமாவது. அவனுக்கு பயபக்தி. மற்றவர்களை பாருங்கள், ஒவ்வொரு நாளையும் நியமித்து வியாழக்கிழமைன்னா அந்த கோயிலுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமைன்னா இங்கே போகணும், அங்கே போகணும்.
எப்படி பயபக்தியாக இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முதலாவது கொடுத்த கட்டளையே இதுதான். நீங்கள் எந்த அளவுக்கு சபையில் உங்களுடைய நேரங்களையும் உங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் ஆற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளி உலகத்தில் நீங்கள் அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எனவே அதை அலட்சியம் பண்ணாதிருங்கள். மாறாவிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் முதலாவது கற்றுக் கொடுத்த காரியம் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். இரண்டாவது அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பெற்றோரை என்ன செய்யாதீங்க, அவங்கள அலட்சியம் பண்ணாதீங்க. நீதிமொழிகளில் படிங்க, உன் தாய் தகப்பனையும் அலட்சியம் பண்ணுனா என்ன ஆகுன்னு. எபேசியர் நிருபம் சொல்லுது, உன் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. இந்த உலகத்தில் வாழ்நாள் நீடித்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பெற்றோரை கனம் பண்ணுங்க. ஆனால் தெளிவாக சொல்லிட்டார் ஆண்டவர், எல்லா பெற்றோருக்கும் இல்லை, கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படியணும். சிலர்லாம் வெளியில் இருப்பாங்க, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, கீழ்ப்படிங்கிற அவசியம் இல்லை. குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க பெற்றோர், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிறது இல்லை. ஆண்டவர் தெளிவாக அதுலேயும் சொல்லியிருக்கார், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. புரிஞ்சுவீங்கலாம். ஒரு புரிஞ்சதுக்கு தக்கதாக ஒரு பலமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடம், தங்கின இடம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆமென். அங்கே தண்ணீர் அருகே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். இந்த ஏலிம் ஒரு ஸ்பெஷலான இடம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் பொதுப்படையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு நீரூற்றை உண்டாக்கி இருக்கலாம், ஒரு பேரிச்சை மரத்தை கொடுத்துருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்கிறாரு 12 நீரூற்றுகள். இஸ்ரவேலில் எத்தனை கோத்திரங்க? எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். அதனால தான் எங்களுக்கு என்னது 12 நீரூற்று. இஸ்ரவேலில் எத்தனை குடும்பம்? இதை பார்த்துனாச்சு சொல்லுங்க, எத்தனை குடும்பம்? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபின் கற்பப்பிறப்பாகி யாவரும் 12 கோத்திரத்தார் இஸ்ரவேலர் 70 குடும்பங்களா பிரிஞ்சிருந்தாங்க. அல்லேலூயா. அழகா ஆண்டவர் அந்தந்த குடும்பத்துக்கு தேவைகளை அவர் என்ன செஞ்சார், 12 கோத்திரத்துக்கு தேவையான நீரூற்று, அந்த 70 குடும்பத்துக்கு தேவையான பேரிச்ச மரங்களை கொடுத்து என்ன செஞ்சார், திருப்திப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆமென். செங்கடலை கடந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, மாறாவிலே சபை கூடி வருதலை குறித்து தான அறிவிப்பு கொடுத்தாச்சு, நீங்கள் சபைக்கும் வந்தாச்சு, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. அருமையான மகனே மகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, ஏதோ உன்னை 10ஓட 11 உன்னை ஆசீர்வதிப்பேன் அல்ல, ஸ்பெஷலாக உன்னை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளோதான். ஏதோ ஒரு ஆண்டவர் கொடுப்பாரு. நோ 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 நோ. தாயின் கருவிலே அவர் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை என்ன செய்திருக்கிறார், தெரிந்து வைத்திருக்கிறார். தேவன் உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை அவருக்கு தெரியும். சங்கீத தியானத்தில் கேட்டமே, அவர் நம்மை காண்கிற தேவன். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, எகிப்திலே வந்த ஒரு வியாதி நான் உனக்கு வர பண்ணேன். ஐயா, உன் உறவுகள் கைவிடலாம் ஐயா. இந்த உலகத்தில் நீ நம்பின உன்னுடைய சொந்தங்கள் பந்தங்கள் உங்களை கைவிடலாம், கர்த்தர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார்.
இந்த சபை கூடி வருதலை விட்டு விடாமல் வருகிற உங்களை ஆண்டவர் நிச்சயம் கைவிட மாட்டார். எப்படி அவர்களுக்கு தனித்தனியாக அவரை சந்தித்து ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உன்னுடைய தேவையை நான் அறிவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? கசப்பான நீரை தேனாய் மாற்றினார். 12 நீரூற்றுகளை கொடுத்தார். 70 குடும்பத்துக்கு தேவையான 70 பேரிச்ச மரங்களை தந்தார். அவர் தனித்தனியாய் அவர் விசாரித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. நீதிமானை அவர் தள்ளாட ஓட்டார். அவர் ஆதரிக்கிற தேவன். உங்க குடும்பத்தை அவர் நடத்துவாருங்க. உங்க தேவையை அவர் நடத்துவாருங்க. கணவன் கைவிட்டா என்ன, மனைவி கைவிட்டா என்ன, பிள்ளைகள் கைவிட்டா என்ன, இந்த உலகத்தார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தா என்னங்க, கர்த்தர் மாறாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. ஏலிம்ல அழகா அவர் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்க ஏதோ முறுமுறுத்தாங்க, இது எல்லாம் உணர்ந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்தார். அவங்க தான் புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை மறக்கிற தேவன் அல்ல. நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் தேவ சமூகத்தில் கேளுங்க. நீங்கள் விடுற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் நிச்சயமாக அவர் துருத்தியிலே அவர் சேர்த்து கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். அவர் தாவீதுனுடைய வாழ்க்கை, எத்தனை பேருடைய வாழ்க்கை அவர் மாற்றினார் தெரியுமா? வேதத்தை வாசிங்க, அதுவே உங்களுக்கு ஆறுதல். அதுவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அடுத்தபடியாக என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்த சென்ற இடம், அவர்கள் பாளையம் இறங்கின இடம். ஏலிமில் இருந்து இப்போ புறப்பட்டு எங்கே போகிறாங்க? சிவந்த சமுத்திரத்தின் அருகே. அதே செங்கடல் தான். செங்கடலை கடந்து மாராக்கு போனாங்க, ஏலிமுக்கு போனாங்க. திரும்பவும் எங்கே வர சொல்கிறாரு? திரும்பவும் எங்கே வர சொல்கிறாரு? செங்கடலுக்கே. கவனிச்சிங்களா? செங்கடலிருந்து மாரா ஏலிம் போயிட்டு எங்கே வராங்க? மறுபடியும் செங்கடலுக்கே. இப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? என்னடா மறுபடியும் ரிவேர்ஸ் அடிக்க சொல்கிறாரு? திரும்பவும் பழைய இடமா? ஐயோ, அது எங்கே இருக்கு? அது என்ன இடம்? எகிப்தினுடைய எல்லை பகுதி. அங்கே தானே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்தோம். திரும்பவும் அங்கேயே என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு செல்றாரு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இழந்த காரியங்களை என்ன செய்வார்? நம்ம வாழ்க்கையில் அந்த இடத்துக்கு கொண்டு போவார். நாம் என்ன செய்யணும்? பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் ஏற்கனவே ஒன்று நடந்திருக்கும், கவனிக்கிறீங்களா? நடந்து தோல்வியாயிருக்கும், அல்லது விரக்தியாயிருக்கும், ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்போம். திரும்பவும் அந்த பிரச்சனைக்கு நேரம் என்ன செய்வோம்? அதே ஒரு பிரச்சனை அடுத்தது ஒன்று வரும். ஐயோ, மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனை நடந்துருமா? என் வாழ்க்கையில் அதே நடந்த மாதிரி திரும்பவும் நடக்குமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 43:18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அவர்களை சோதிச்சு பார்த்தாரு. நீ திரும்பவும் சிவந்த சமுத்திரத்துக்கு வரலாம், அல்லது நீ இழந்து போன காரியங்கள், உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்து அது முடிஞ்சு போய் திரும்பவும் ஒன்று ஸ்டார்ட் ஆக நினைக்கலாம். ஆனால் அதை பற்றி நீ என்ன செய்யாத, ஓரி பண்ணிக்காத. ஒருவேளை பழசு மாதிரியே நடக்குமோ, திரும்பவும் அதே பிரச்சனை நடக்குமோ, இப்படியே மனசு போட்டு நீ குழப்பி கொண்டிருக்காத. முந்தின காரியங்களை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்.
அது நடந்தது என்ன செய்கிறோம், அது அது அப்படியே போயிடும். ஆண்டவர் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சிறந்த எக்ஸாம்பிள் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 30:16 இது நான் இப்போ சொல்ல போகிற காரியம் கொஞ்சம் நேரம் தாமதமாகும், கவனமாக கேளுங்க. 1 சாமுவேல் 30:16 தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நீங்கள் உங்கள் நோட் பண்ணி வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். நான் அதை கதையை சொல்கிறேன், கவனிங்க. வேண்டாங்க, கவனிங்க. தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் இன்னும் ராஜாவா இல்லை, அவருடைய நிலைமை என்ன அது, ஏற்கனவே போராட்டம். சவுலுக்கு பயந்து பயந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், வனாந்தரத்திலையும் குகையிலையும் ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, சிக்லாக்கு வரார். வந்து பார்த்தா என்ன இல்லை, மனைவியை காணோம், பட்டணமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் அழிக்கப்பட்டு அவங்க 2 மனைவியும் என்ன செஞ்சிட்டார், பிள்ளைகளை குமார்த்திகளை எல்லாம் இந்த அமலேக்கியர் கூட்டிகிட்டு இழுத்துட்டு போயிட்டான், அடிமையாக இழுத்துட்டு போயிட்டான். இப்போ வந்து பார்க்குறாரு, கண்ணீர் விட்டு அழுகிறார். பட்டணத்தை வந்து பார்த்தா, நான் எப்படி போய் விட்டுட்டு வந்த பட்டணம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, என் மனைவிகள் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரே அழுக, என்ன செய்யறதுனே தெரியல. வேதம் தெளிவாக சொல்றது என்னன்னு, அவங்களாம் சொன்னாங்களாம், இந்த தாவீதே கல்லெறிஞ்சு கொண்டுடலாம், எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்லாம் ஜனங்க என்ன செஞ்சாங்களாம். அது ஒரு பக்கம் எப்படி இருக்கும் சொல்லுங்க. இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் போராடி எப்படியாவது என் வாழ்க்கை மாறிடும், ரைட் வந்துடுவேன், இத்தனை பிரச்சனையை சந்திச்சிட்டேன் அப்படின்ட்டு போய் செட்டில் ஆகலான்னு பார்த்தா அடுத்து ஒரு பிரச்சனை. கவலைப்படாதீங்க, தாவீது செய்த காரியத்தை நீங்களும் செய்யுங்க. அவர் என்ன செய்தான், இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. நீங்க அந்த 6வது வசனத்தில் நீங்க வாசிங்கன்னா தெரியும், கடைசி பகுதி. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது எத்தனை பிரச்சனை மேல பிரச்சனை, எப்பதான் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே கிடையாதா, ஸ்டாப்பே ஆகாதா, ஒரு புல் ஸ்டாப்பே இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டானோ, மகனே மகளே உன் வாழ்க்கையில் திரும்பவும் நீ திடப்படுத்திக்கொள். என் வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகள் பிரச்சனைகள் திரும்பவும் எனக்குள்ள வரக்கூடாது. அதை நான் எப்படியாவது என்ன செய்யணும், சரி செய்து கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், எல்லாம் கடவுள் அவர் பார்த்துக்காரு, காட் அவரால் முடியும், நான் ஜெபம் தான் பண்ணுவேன். எப்போ உங்களை திடப்படுத்திக்க போகிறீங்க, எப்போ உங்களை தைரியப்படுத்திக்க போகிறீங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு பயந்துகிட்டே இருப்பீங்க. தாவீது முடிவு எடுத்தாரு, திரும்ப போகிறேன் அமலேக்கிற, நான் முறியடிக்கிறேன், என் கூட யார் வரீங்களோ வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சார், தன்னோட சின்ன கூட்டத்தை தான் கூட்டிகிட்டு போனார். அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா தெரியும். அவன் தன்னுடைய 2 மனைவிகள் குமாரர்கள் குமார்த்திகள் ஒன்றையும் என்ன செய்யல, அவன் இழக்காமல் அப்படியே அவன் இழந்ததை திரும்ப என்ன செய்தான், பெற்றுக்கொண்டு கூட்டி கொண்டு வந்தான் திரும்ப அந்த பட்டணத்துக்கு. அந்த கல்லெறியணும்னு சொன்ன அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். தாவீது இன்னைக்கு உங்களை பார்த்து ஊர் ஜனங்கள்லாம் நினைக்கும், கேலி கிண்டல் பண்ணும், நீ என் நம்பி போன இல்லை கர்த்தர்ன்ட்டு. என்ன நடந்துச்சு, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சொல்லி காமிச்சிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, துவண்டு போய் அவ்வளோதான பின்மாற்றம் அடைஞ்சிடாத. இந்த சிவந்த சமுத்திரத்துக்கு திரும்ப உனக்கு கொண்டு வந்தது எதற்காக, நீ முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் சிந்தித்து கொண்டு உன் வாழ்க்கையில் அப்படியே எதையும் ஆண்டவருக்காக செய்யாத, அப்படியே உன் வாழ்க்கை நாசமாக தான் போவோம் அப்படின்னு நினச்சிடாத. அதை திரும்பவும் நீங்கள் தான் திடப்படுத்தி ஆண்டவரை சார்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், வெற்றி பெற வேண்டும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இழந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் தான் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் அதை இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
இந்த சிவந்த சமுத்திரத்தின் அனுபவத்துக்கு நேராக வாங்க. பயப்படாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாங்களாம். முதலாவது சொன்னது யார்? பயப்படுறவங்க தான். அவர் லிஸ்ட் எழுதுவார், இவங்கெல்லாம் சுதந்திரிக்க மாட்டாங்க அப்படின்னு. அதில் முதலாவது யார் வரா? வாழ்க்கையை கண்டு கண்டு என்ன எத்தனை நாளைக்கு பயந்துகிட்டே இருக்க போகிறீங்க? இந்த பிரச்சனையை கண்டு கண்டு எத்தனை நாளைக்கு பயந்துகிட்டே இருக்க போகிறீங்க? சத்துருவுக்கிட்ட சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சிங்க கபியில தானியேலை போட்டாங்க, பயப்படலை, அவர் போனார். ஏன் தெரியுமா? நீ சிங்க கபியில் என்ன போடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சிங்கத்தின் வாயை நெசிச்சிட்டாராம். இவ்வளவு வசனங்கள் தெரியுது, ஏன் இன்னும் அழுக, ஏன் இன்னும் கண்ணீர், ஏன் இன்னும் பயம்? புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். கடைசியாக 7வதாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடம். யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீன் வனாந்திரத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். இந்த 7வது இடம் சீன் வனாந்திரம், முக்கியமான இடம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினாங்க. ஒரே முறுமுறுப்பு தான். எதுக்காக தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேணுமாமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? தண்ணி கொடுத்துட்டீங்க, ஃப்ரூட்ஸ் பேரிச்சம்பழமெல்லாம் கொடுத்துட்டீங்க, இன்னும் நாக்கு ருசியாக கேட்குது, என்ன பண்ணலாம்? எங்களுக்கு என்ன வேணும்? மட்டன், சிக்கன், போட்டி, இன்னும் என்னென்ன இருக்குது? இறைச்சி வேணும். எங்களுக்கு நாக்கு செத்து போச்சு, இதையே எத்தனை நாளைக்கு திங்கிறது? கொண்டு வந்ததையே சமைச்சு சப்பாத்தியவே எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது? எனக்கு எவ்வளோ நாள் கொடுத்தாலும் போட்டு சாப்பிட்ருவேன், நான் சப்பாத்தி பிரியர். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கலையாம், தானியங்கள்லாம் பிடிக்கலையாம். என்னதான் வேணுமா? இறைச்சி வேண்டும் கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், கொடுக்குறேன், அதையும் உங்களுக்கு தரேன். யாத்திராகமம் 16:7-8 என்ன சொன்னார்? ஆ ஆ ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கடைசியாக கவனிங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். சீன் வனாந்தரத்திலே அவர் 2 காரியத்தை அவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து அவங்க கேட்டதுனால அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? விடியற் காலத்தில், அதாவது சொல்லப்பட்டிருக்கு சாயங்காலத்தில். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாரு? காலையில், சாயங்காலத்தில். சாயங்காலம் உங்களுக்கு இறைச்சி, விடி காத்தால உங்களுக்கு என்னது? அப்பம். இந்த இடத்துல தான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஏத்தாமிலே பாளையம் இறங்கின பொழுது மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பம் முதலாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, கடைசி வரைக்கும் கானான் வரைக்கும் அந்த கூடவே வந்ததோ, அதே போல் இந்த சீன் வனாந்திரத்தில் தான் ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். இந்த மன்னா அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாது.
அந்த மன்னாவை அவர்கள் விடியற் காலத்தில் எந்திரிச்சு என்ன செய்யணும்? பொறுக்கி கொள்ளணும். அப்போ அந்த மன்னாவை கொடுத்தார். அவங்க பரமன் கானான் போகிற வரைக்கும் அந்த மன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்களாம்? அவங்க உண்றாங்க, சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த இறைச்சி, இந்த அப்பம், சாயங்காலம் விடியற் காலம் இரண்டும் எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் எபிரேய மொழியில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னா, இறைச்சிக்கு என்ன அர்த்தம்னா பாசர் அப்படின்னு அர்த்தம். BAZAR. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், ஆட்டை பலி செலுத்துறதுக்கு ஆட்டை கொண்டு வா, இல்லை இறைச்சி வேணும் சாப்பிட்லாம் அப்படின்னா அந்த பாசருங்கிற வார்த்தையை உபயோகிப்பாங்க. அதே போல் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகணும், போதனைகளை கேட்கணும் அப்படின்னா அதுக்கும் பாசருங்கிற வார்த்தை சொல்லுவாங்க. போதனை, இறைச்சி. பாசர் என்றால் இறைச்சி என்று அர்த்தம், போதனை என்று அர்த்தம். அடுத்து அப்பம். அப்போனா என்ன சொல்லுவாங்கன்னா லெக்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெக்கேம்னா என்ன அர்த்தம்னா போராடி வெற்றி பெறுவதற்கான பலன். லெக்கேம் என்றால் போராடி வெற்றி பெறுவதற்கான பலன். அப்போ சாயங்காலத்தில் இறைச்சி ஆகிய போதனையை நீ கேட்டு விடியற்காலத்தில் அப்பமாகிய லெக்கேம் உன்னுடைய வெற்றி பெறுவதற்கான பலனை பெற்றுக்கொள். புரியுதுங்களா? என்ன தெரியணுமா? சீன் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த இறைச்சியும் அப்பத்தையும் ஏன் கொடுத்தார் என்றால், நீ சாயங்காலத்தில் போதனையை கேட்கணும், விடியற் காலத்தில் அந்த கேட்ட போதனையை இந்த உலகத்தில் போராடி நீ என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இன்னும் நீங்கள் நோட் பண்ணி கொள்ளுங்கள். யாத்திராகமம் 15:26, உபாகமம் 4:1 அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளையும் நியமங்களையும் கேளுங்கள். ஹலோ, லிசன், ஹியரிங். முதலாவது கேளுங்கள். இன்னைக்கு என்ன இல்லைன்னா கேட்கறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு வர்ஷிப் பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் ரெடி, எல்லாம் தயார், அதுலெல்லாம் ஓகே. ஆனால் இந்த பிரசங்க நேரம் வார்த்தையை கேட்குறோம் அப்படின்ட்டா வந்துட்டா மட்டும் என்ன ஆயிடுது? நமக்கு என்ன வந்துடுது? சில நேரங்களில் தூக்கம் வந்துடுது. அப்படி தானே? மோசே ஏன் தெரியுமா கானான் தேசத்தில் பிரவேசிக்கல? ஏன்? என்ன தெரியலன்ட்டீங்க? மோசே ஏன் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல? கண்மலையை பார்த்து என்ன செய்ய அவர் என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. ஏன்? மோசே செஞ்ச தப்பு ஆண்டவர் சொன்னதை சரியா என்ன செய்யல? கேட்கல. கண்மலையை பார்த்து பேசுனா என்ன அர்த்தம்? என்ன பேசுவார்? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பேசுவார்? எபிரேயத்தினுடைய வேத பண்டிதர்கள், வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவர் நீ கண்மலையை பார்த்து பேசுனா என்ன சொல்லார் தெரியுமா? 10 கட்டளையும் சுருளையும் எடுத்துக்கொண்டு போய் கண்மலைக்கிட்ட போய் நின்று என்ன செய்ய? வாசி, அதை படி, அப்படி தான் சொன்னாராம். அதை தான் வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. ஆனால் மோசே செஞ்சது என்னது? எல்லாம் கோலை கொண்டு தான் அற்புதம் செஞ்சார். நான் போகிறேன், போய் அடித்தார். நான் உன்னை என்ன சொல்ல சொன்னால் நீ என்ன செஞ்சிகிட்ருக்கிற?
கட்டாயி போச்சு. எல்லாத்தையும் கூட்டி கொண்டு வந்தவர் கடைசியாக அவர் என்ன செய்ய முடியல. நிறைய பேர் ஆத்துமாதாயம் பண்ணலாம், சபைக்கு கூட்டிகிட்டு வரலாம். நானும் மூத்த விசுவாசி மூப்பர்கள் தான் சொல்லலாம், சபையில் நாங்கள் அப்படிங்க, எங்கள் திருச்சபையில் நாங்கள் இப்படிங்க, நாங்கள் இல்லாமல் நடக்காதுங்க. இன்றைக்கி வெளியில் நிறைய பேர் சொல்கிறாங்க. லிசன், கவனமாய் கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை என்ன. இன்றைக்கி அதை கேட்குறதுக்கு ஆட்களே இல்லை. இன்றைக்கி நிறைய சென்னை போன்ற வெளியே பல பட்டணங்களில் நல்லா ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் அண்ட் ப்ரைஸ், எங்கே பார்த்தாலும் கான்சர்ட் எதையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கும் இன்றைக்கி பைபிளை போதிக்கிறதுக்கு நல்ல டீச்சர்ஸ், நல்ல காலர்ஸ் நிறைய இருக்காங்க. ஆனால் அங்கே போய் உட்காரத்துக்கு என்ன இல்லை, மனம் இல்லை, ஆள் இல்லை, இடம் இல்லை. ஆனால் அந்த ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்புக்கெல்லாம் என்னது, கூட்டம் அள்ளுது, அப்படியே மியூசிக் போட்ட உடனே ஆட்டம் ஆடுது, அங்கே குதிக்கிறது இங்கே குதிக்கிறது. ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, ஆதாம் கவனிங்க சிருஷ்டித்தார், அவன் நாசியிலே சுவாசத்தை ஊதினார். கடவுள் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டான், எப்படி உணர்ந்தான்? மூக்கால் உணர்ந்தானா, கண்ணால் பார்த்து அவர் தான் கர்த்தர்னு சொல்லி என்னை படைச்சவர் இவர் தான் அப்படின்னானா, இல்லை காதால் கேட்டானா, இல்லை எப்படி அதை ஃபீல் பண்ணியிருப்பான்? யோசிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இல்லை. அவன் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது அவனுக்கு எதுவுமே தெரியல. காட் இருக்கிறார், ஓகே, அதோடு இருந்துட்டான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், எப்போ விளக்கப்பட்ட கனியை அவன் புசித்தானோ அப்பொழுதே இந்த முதல் மனிதன் எதை கேட்டு ஓடி போய் ஒளிஞ்சானா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு. நீங்களாம் பரிசுத்தவானா இருக்கீங்களா? அவர் சத்தத்தை கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்மளாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தடிக்கு விழுந்தால் பாவத்தில் விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம், நம்ம வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இன்னும் நான்லாம் கேட்க மாட்டேங்க, வசனத்தை கேட்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், போதகர் சொல்கிறதையெல்லாம் கேட்க மாட்டேன், என் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் இருப்பேன். வேண்டான்னா வேண்டாம், நான் என்னுடைய மனசு இப்படி தான். அதுக்காக சபைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு, அதுக்காக ஆண்டவர் உங்களை பரம காணானுக்கு வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. இந்த சபை இல்லைன்னா இன்னும் வேறு சபை, இவங்க என்ன என்னை அட்வைஸ் பண்ணுறது, இவங்க என்ன எனக்கு இவங்க பெரிய யோக்கியமா? போங்க, யார் வேண்டான்னா நீ அடுத்த சபைக்கு போ, எந்த வேணாலும் சபைக்கு போங்க. ஆனால் எங்கே போக முடியாது? லிசன், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வேத வசனம் என்ன சொல்லுது? சாயங்காலத்தில் கேட்கணும், அதை விடியற் காலத்தில் அப்போ தான் நீங்கள் போராடி என்ன செய்ய முடியும், பலனடைய முடியும். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஒருவன் பேசுகிறதற்கு, சொல்லுங்க வசனத்தை முடிங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும் தாமதமாயும் இருங்கள், கேட்கிறதற்கு தீவிரமாயிருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. மேசியா வருவார் சரியாக கேட்கல, அவங்களுடைய கர்த்தருடைய சத்தத்தை சரியாக கேட்கல, அதனால தான் இன்னும் அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கேட்டதுனால தான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், சபைக்கு வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம். இன்னும் நாம் சரியாய் கேட்காதபடி, அவருடைய அறிகிற அறிவிலே வளராதபடி நாம் இருப்போமானால் ஏமாந்து போய்விடுவோம். ஒப்பு கொடுப்போம்.
கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வேதத்தை ஆராய்வேன், வேதத்தை படிப்பேன். நீ என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்பேன் ஆண்டவர். என் இஷ்டம் போல நான் வாழ மாட்டேன். என்னுடைய மனதும் மாம்சம் விரும்பினதை நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்தா கொண்டு போய் வச்சுட்டேன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பேன். நோ, பரலோகம் உங்களுக்கு திறக்காது. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிற நீங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதபடி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் தொடங்குவீர்களானால் இந்த உலகத்திலே நீங்கள் பலனற்று போய்விடுவீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் போராடி வெற்றி பெறுவதற்கு கர்த்தருடைய சத்தம் மிகவும் அவசியம். தேவன் உங்களை தனித்தனியாக ஆசீர்வதிக்க, அவர் பேர் பேராக ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். பேர் சொல்லி அழைக்கிற தேவன், அவர் மறவாத தேவன். உங்கள் மாறாவி நீரை தேனாய் மாற்றினவர். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அவர் மெய்யான ஒளி. அவர் நமக்காக தன் சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இந்த நாட்களிலே நினைத்து பாருங்க. அவருடைய சிலுவை பாடு மரணங்களை யோசித்து பாருங்க. அவரை போல வாழ தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, கேட்டு அதன்படி செய்வேன் என்று சொல்லி தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட சத்தியத்தின்படி அவர்களை வழி நடத்துவீராக. பிசாசானவன் எந்த வார்த்தையும் விதைகளையும் அவன் பொறுக்கி போட்டு விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நடத்தும்படியாய் தாழ்த்தி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.